என்னோட பேர் காரனோடை விஜயகண்ணன். இந்த ஏரிக்கு சுற்றி இருக்கிற ஒரு 100 கிராமங்கள்ல எங்களோட ஊரும் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த ஏரி 1963ல காமராஜர் ஐயா கட்டினாரு. இது எதுக்காக கட்டினாருன்னா, சென்னைக்கு குடிநீர் குடுக்கணும்னு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் 1972ல பூண்டி ஏரியிலேருந்து கால்வாய் அமைத்து சோழவரம் ஏரிக்கு தண்ணி கம்மியா இருக்கும்போது இந்த தண்ணிய அவரு பூண்டி ஏரியிலேருந்து திறந்து விட்டாங்க. இந்த சூழ்நிலையில 10 வருஷமா தொடர்ந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு. இந்த ஏரியோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 1.08 டிஎம்சி கொள்ளளவு தான். இப்போ தண்ணி நிறைய ரொம்பிடுச்சு. தொடர்ந்து 10 வருஷம் மழை. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 100 மீட்டர் தொலைவுல இந்த அணை பாதிக்கப்பட்டிருக்கு. இது கவர்மெண்ட் ரூ. 1 ரூ. 2 இல்லைங்க, 40 கோடி இதுக்கு செலவு பண்ணி இந்த அணை கட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க எந்த வேலையும் நடக்கல. தார்பாய் போட்டு இதை மூடி வச்சிருக்காங்க. தார்பாய் போட்டு மூடினா இந்த அணையில காப்பாற்றிட முடியுமா? இந்த ஏரியை காப்பாற்ற முடியுமா? 100 கிராமங்கள் மேலே நாங்கள் பாதிக்கப்பட மாட்டோம். ஒரு உயிர் 2 உயிர் இல்லைங்க, 100 எவ்வளோ பேர் உயிருங்க இருக்குது இங்கே. எல்லாமே இந்த தண்ணி அணை உடைஞ்சதுன்னா நாங்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவோம். அந்த சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். இந்த ஏரியாவில் தான் எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், உப்பு தண்ணி இல்லாமல் இருக்கிறோம், விவசாயத்துக்கு எல்லாம் பயன்படுது. ஆடு மாடுங்க எல்லாமே இங்கே தண்ணி குடிக்குது, எல்லாமே மீன் பிடிக்கிறாங்க, எல்லாமே நிறைய தொழில்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் அரசு இதை தலையிடணும். அரசு மிக முக்கியமாக இதில் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். பாருங்க, 40 கோடி ரூபா இதில் சேங்ஷன் பண்ணிட்டு 1 கோடி அளவுக்கு கூட இங்கே வேலை நடக்கலை. கவர்மெண்ட்டு மெத்தனமாக இருக்குது. இதை ஐயா இதில் தலையிடுங்க, அரசு இதில் தலையிட்டு எங்கள் எல்லார் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுங்க, இந்த ஏரியை காப்பாற்றி கொடுங்க என்று தாழ்மையாக கேட்டுக்கிறேன். என்னோட பேர் காரனோடை விஜயகண்ணன். இந்த ஏரிக்கு சுற்றி இருக்கிற ஒரு 100 கிராமங்கள்ல எங்களோட ஊரும் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த ஏரி 1963ல காமராஜர் ஐயா கட்டினாரு. இது எதுக்காக கட்டினாருன்னா, சென்னைக்கு குடிநீர் கொடுக்கணும்னு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் 1972ல பூண்டி ஏரியிலேருந்து கால்வாய் அமைத்து சோழவரம் ஏரிக்கு தண்ணி கம்மியாக இருக்கும்போது இந்த தண்ணியை அவர் பூண்டி ஏரியிலேருந்து திறந்து விட்டாங்க. இந்த சூழ்நிலையில 10 வருஷமா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த ஏரியோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 1.08 டிஎம்சி கொள்ளளவு தான். இப்போ தண்ணி நிறைய ரொம்பிடுச்சு. தொடர்ந்து 10 வருஷம் மழை. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 100 மீட்டர் தொலைவில் இந்த அணை பாதிக்கப்பட்டிருக்கு. இது கவர்மெண்ட் ரூ. 1 ரூ. 2 இல்லைங்க, 40 கோடி இதுக்கு செலவு பண்ணி இந்த அணை கட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனா